ஹாய்! இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாரி ஒரு சூப்பர் டேஸ்டியான, அதேபோல சிம்பிளான ஒரு பாதாம் குல்ஃபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் வந்து நல்லா 1/2 லிட்டர் ஆகுற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கலாம், சுண்ட காய்ச்சிக்கலாம். இதுக்கு 15 பாதாம், 5 முந்திரி போல மிக்ஸியில ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க பால் வந்து பாதியாக வந்து நல்லா சுண்ட காய்ச்சிருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது பொடி பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரியும் இது கூட சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நல்லா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் ஊற்றிட்டு நீங்கள் இது கூட ஐஸ்கிரீம் குச்சி இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் குச்சி, இல்லைனா நான் இந்த மாதிரி குல்ஃபி ஸ்டிக் இருந்துச்சு அதை அதில் வச்சுட்டு ஓவர் நைட் இல்லைனா 8 மணி நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான க்ரீமியான பாதாம் குல்ஃபி ரெடி. இது செய்கிறது ரொம்பவே ஈஸியான டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.